Hello everyone. Hello UGC NET Political Science aspirants. Welcome to Edumastery Academy. So this is day 3 of our foundation class series. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலபஸ் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 அண்ட் யூனிட் 7, யூனிட் 8 அண்ட் யூனிட் 10. சரிங்களா? யூனிட் 9 வந்துட்டு நோட்ஸில் கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில். சரிங்களா? அதில் இப்போ நம்ம பார்ட் 1 வந்துட்டு இந்த வீடியோவோட கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் திங்கரில் ஒரு திங்கரையும் இந்தியன் பொலிட்டிக்கல் திங்கர்ஸில் 2 திங்கர்ஸையும் பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ வந்துட்டு பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸில் வந்துட்டு போஸ்ட் மாடர்னிசம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ, இது வந்து எஜுமாஸ்ட்ரி அகாடமியோட ஒரு புது இனிஷியேட்டிவ். யாருக்கு அப்படின்னா யூஜிசி நெட் தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக தமிழில் படித்து எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? நாட் ஓன்லி இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ், லா, மேனேஜ்மெண்ட், தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இப்படி மோஸ்ட் ஆஃப் த மேஜர்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். எல்லா கிராஷ் கோர்ஸுமே வந்துட்டு ஏப்ரல் 2 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுமாஸ்ட்ரி அகாடமி ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கோர்ஸில் வந்துட்டு என்ரோல் ஆகிக்கலாம். சரிங்களா? அண்டு நோட்ஸுமே வந்துட்டு நாங்கள் இப்போவே கோர்ஸ் போர்ட்டலில் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ தட் நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இன்னிலேருந்தே கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபவுண்டேஷன் கிளாஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் ஒரு டிசிஷன் எடுப்பேன் அப்படின்னா ஓகே, வி ரெஸ்பெக்ட் யூ. சரிங்களா? ஸோ இப்போது போஸ்ட் மாடர்னிசம் பற்றி பார்ப்போம். அண்ட் ஒன் திங் நான் சொல்லணும்னு நினச்சேன். யூனிட் 1 வந்துட்டு 2 டிவிஷனாக வந்துட்டு நம்ம பிரிப்போம். ஒன்று வந்துட்டு கான்செப்ட்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்துட்டு பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ்னு இருக்கும் நம்ம சிலபஸில். ஸோ கான்செப்ட்ஸில் வந்து என்னென்ன இருக்கும்? லிபர்ட்டி, ரைட்ஸ், அப்புறம் ஜஸ்டிஸ், அப்புறம் சிட்டிசன்ஷிப்னு சொல்லிட்டு இருக்கும், அண்ட் சம்திங் இருக்கும். சரிங்களா? ஸோ பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸில் வந்துட்டு லிபரலிசம், மார்க்சிசம், சோஷியலிசம், கம்யூனிட்டேரியனிசம், லிபரட்டேரியனிசம் வந்துட்டு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் லிபரலிசம். சரிங்களா? அண்ட் போஸ்ட் மாடர்னிசம், மல்டிகல்ச்சுரலிசம் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போது இந்த லிபர்ட்டி, ரைட்ஸ் இதெல்லாமே, லிபர்ட்டி வந்துட்டு நம்ம லிபரலிசம் பார்க்குறப்பவே லிபரலிசத்தில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிபர்ட்டி இதெல்லாமே வந்துட்டு கவர் பண்ணிடுவோம். ரைட்ஸ் வந்துட்டு லிபரலிசத்துலேயும் பார்ப்போம், மார்க்சிசத்துலேயும் பார்ப்போம், சோஷியலிசத்துலேயும் பார்ப்போம். சரிங்களா? சோஷியலிஸ்ட் தியரி ஆஃப் ரைட்ஸ், லிபரலிஸ்ட் தியரி ஆஃப் ரைட்ஸ் இந்த மாதிரி பார்ப்போம். அண்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் திங்கர் இருக்கார், ஜான் ரால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரை படிக்கிறப்போ நம்ம ஜஸ்டிஸ் பற்றி படிச்சிடும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்னால் என்ன, ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ்னால் என்ன, இந்த மாதிரி படிச்சிடும். சரிங்களா? அண்ட் சிட்டிசன்ஷிப் பற்றி மல்டிகல்ச்சுரலிசம் படிக்கிறப்போ படிச்சுக்கோம். ஸோ பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ் படிக்கும்போதே நம்ம வந்து இந்த கான்செப்ட்ஸையும் வந்துட்டு இன்டாக்ரேட் பண்ணி படிச்சுக்கோம். ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து நம்ம படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ இதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போது பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ் வந்துட்டு பார்ப்போம். சரிங்களா? ஸோ போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிறது இப்போது ஒரே ஒரு தியரி வந்து முழு உலகத்தையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு கல்ச்சர் எல்லாருக்கும் சேமாக இருக்குமா? இல்லை ஒரே ஐடியா, இல்லை ஒரே டெஃபினேஷன், இல்லை ஒரே கேரக்டர் எல்லா மனிதர்களுக்கும் வந்துட்டு செட் ஆகுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுதான் போஸ்ட் மாடர்னிசம் வந்து சொல்கிறது. சரிங்களா? இந்த உலகத்தை வந்து ஒரு சிங்கிள் டெஃபினேஷனுக்குள்ளே நம்மளால் அடக்க முடியாது. அண்ட் இந்த உலகத்தில் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்குது, நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. மனிதர்களுக்கு நடுவாலையும் சரி, நம்ம ஜாகிரபிக்கலாகவும் சரி, எல்லா விதத்துலேயுமே வந்துட்டு, சோஷியலாகவும் சரி, எல்லா விதத்துலையுமே வந்துட்டு நிறைய டிஃப்ரென்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு ஹோல் டெஃபினேஷனும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த உலகத்துக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறது போஸ்ட் மாடர்னிசம். சரிங்களா? அண்ட் போஸ்ட் மாடர்னிசம் வந்துட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக படிக்கும். சரிங்களா? இப்போ மனிதர்கள் அப்படின்னா மனிதர்களை மொத்தமாக படிக்காது. மனிதர்களில் இருக்க வேறுபாடுகள், வித்தியாசங்கள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு தனித்தனியாக படிக்கிறது தான் போஸ்ட் மாடர்னிசம். சரிங்களா? அண்ட் மற்ற ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாம் சொன்ன கருத்துக்களை வந்து எதிர்த்து எப்படி நீங்கள் இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க? இப்போ லிபரலிசம் அப்படின்னா எப்படி இண்டிவிஜுவல் ரைட்ஸ் வந்துட்டு சொசைட்டியை வந்து டெவலப் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? இண்டிவிஜுவல் ரைட்ஸ் கொடுக்கறனால மற்ற எந்த பிரச்சனையும் வந்துடாதா? இண்டிவிஜுவல் ரைட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் சொசைட்டி வந்துட்டு ப்ரோக்ரஸை நோக்கி போகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதா இருக்கட்டும். இல்லை கம்யூனிசம் அப்படின்னா ஸ்டேட் இல்லாட்டி ஈக்குவலான சொசைட்டி வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அப்போ ஸ்டேட் இல்லை, லா அண்ட் ஆர்டர் யார் பாதுகாப்பா? இந்த மாதிரி
எல்லா பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸும் வந்துட்டு ஒரு விதமான பிம்பத்தை வந்து கட்டமைச்சிருக்கு. ஸோ அந்த பிம்பத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு எதிர்த்து கேள்வி கேட்குறது தான் வந்து இந்த போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதோட மேஜர் தீம்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தீம் வந்துட்டு ட்ரூத் இஸ் ரிலேட்டிவ் அண்ட் கான்டெக்சுவல். சரிங்களா? ட்ரூத் இஸ் ரிலேட்டிவ் அண்ட் கான்டெக்ஸ்டுவல். இப்போது ஜென்ரலாக நம்ம உண்மைனா என்னென்னு நினைப்போம்? ஒரு விஷயத்துக்கு வந்து எல்லோரும் வந்துட்டு ஒரே விதமாக வந்து பதில் சொன்னாங்க அப்படின்னா அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு நினைப்போம். கரெக்டுங்களா? ஆனால் போஸ்ட் மாடர்னிஸ்ட் திங்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மைங்கிற ஒன்றுன்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அதாவது உண்மைக்கு பலவித பார்வைகள் இருக்குது. அண்ட் அதை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்களோ அந்த பார்வையை பொறுத்து உண்மைங்கிறது மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு டேம் கட்டுறோம். சரிங்களா? டேம் கட்டுறதுக்கு வந்து அரசாங்கம் என்ன சொல்லுது? இதன் மூலியமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு நீரை வந்து தேக்கி வச்சு சேகரித்து இரிகேஷன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு நிறைய மக்கள், நிறைய விவசாயிகள் வந்துட்டு பயனடைவாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு உண்மை. ஆனால் அந்த டேம் கட்ட போகிற இடத்துல இருந்த மக்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க? அகற்றுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னு இது வந்துட்டு தெரியும் அப்படின்னா, தங்களோட வாழ்விடத்தை வந்து அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து கவர்மெண்ட் சொல்கிறது உண்மை, மக்கள் பார்வையிலேருந்து மக்கள் சொல்கிறது உண்மை. புரிஞ்சுங்களா? ஸோ உண்மைங்கிறதுக்கு பலவேறு பார்வைகள் வந்துட்டு இருக்குது. இப்போ ஸ்கூலில் டீச்சர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லை ரொம்ப டிசிப்ளின்டாக வந்துட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரிங்களா? அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி இருக்கும்? என்னடா இந்த மிஸ் ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக நம்மகிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க, ரொம்பவே வந்துட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணும். அது வந்து உண்மை தான். அது ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து பார்க்குறப்போ உண்மை. டீச்சர் சைட்லேருந்து பார்க்குறப்போ நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மதிப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்மளால டிசிப்ளின் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, அவங்க நினைப்பாங்க. ஸோ அதுவும் உண்மை தான். ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், இருவேறு பார்வைகள் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாடர்னிஸ்ட் திங்கர்ஸ், போஸ்ட் மாடர்னிஸ்ட் திங்கர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மைன்ற ஒன்றுன்னு கிடையாது, அது வந்துட்டு நிறையா இருக்குது, அது பார்க்குறவங்களுடைய பார்வைகளை பொறுத்துங்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஜெயித்தவங்களோட பார்வையிலேருந்து எழுதியிருப்பாங்க, தோற்றவங்களோட பார்வையிலேருந்து எழுதியிருக்கவே மாட்டாங்க. நம்ம பிற்காலத்தில் வர எல்லாருமே வந்துட்டு ஜெயித்தவங்க என்ன எழுதி வச்சுருக்காங்களோ அதை தான் படிச்சிருப்பாங்க. சரிங்களா? தோற்றவங்களோட இதை வந்துட்டு அவங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரூத் இஸ் ரிலேட்டிவ் அண்ட் கான்டெக்ஸ்டுவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரியும், அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரியும், இல்லை பொருளுக்கு தகுந்த மாதிரியும் வந்துட்டு இது மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ட்ரூத் அப்படிங்கிறது. இந்த ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் டெஃபினேஷனோ இல்லை ஒரு இதுதான் நிலையான உண்மை அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரூத் இஸ் ரிலேட்டிவ் அண்ட் கான்டெக்ஸ்டுவல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் தீம் என்னென்னு பார்ப்போம். ரிஜெக்ஷன் ஆஃப் கிராண்ட் நரேட்டிவ்ஸ். ரிஜெக்ஷன் ஆஃப் கிராண்ட் நரேட்டிவ்ஸ். இப்போது லிபரலிசம் நம்ம எடுத்துப்போம். லிபரலிசத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இண்டிவிஜுவல் ரைட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீடம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா சொசைட்டி வந்து ப்ரோக்ரஸை நோக்கி போகும், ஸ்டேட் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, மார்க்கெட்டே வந்துட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து லிபரலிசத்தோட கோர் ஐடியாலஜி. அப்புறம் ஏன் கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் ஸ்டேட் இன்டர்ஃபரன்ஸ் முக்கியம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த லிபரலிசம் அப்படிங்கிற கோர் ஐடியாலஜியுமே வந்துட்டு எல்லா மக்களுக்கும், எல்லா நாடுகளுக்குமே செட் ஆகாது. புரிஞ்சுங்களா? லிபரலிசம் கொண்டு வந்த யூஎஸ்ஏலேயே வந்துட்டு அதை வந்துட்டு முழுமையாக அதனால நிலையாக ஸ்டேபிளாக இருக்க முடியல. அதுலேயே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்து கடைசியில் அவங்களே ஸ்டேட் இன்டர்ஃபரன்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கொண்டு வந்த சொசைட்டிலே அதனால ஸ்டேபிளாக இருக்க முடியல. அப்புறம் அது எப்படி இந்த உலகத்துக்கே வந்து ஹோல் டெஃபினேஷனாக இருக்க முடியும்? புரிஞ்சுங்களா? இப்போது அப்புறம் ஃபெமினிசம் எல்லோரும் என்னன்னு சொல்கிறாங்க? ஃபெமினிசத்தோட கோர் ஐடியாலஜி ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் மென் அண்ட் உமன். அதுதான் வந்துட்டு ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ யூஎஸ்ஏல
இது வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? யூஎஸ்ஏல இருந்தால் மேஜர் ஐடியாலஜிஸ் எல்லாமே வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதே யூஎஸ்ஏ பீப்புள் வந்துட்டு விமன் ரைட்ஸ் பற்றி பேசுகிறவங்க, அங்கே இருக்க பிளாக் விமன்ஸுக்கு வந்துட்டு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணுங்கிறத பற்றி பேசுகிறதில்ல. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த உண்மையான ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலுமே அதுக்குள்ளே நிறைய பிரிவினைகள் இருக்குது. அதை மறைச்சிருது. புரிஞ்சுங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே தான் வந்துட்டு போஸ்ட் மாடர்னிசம் வந்து கேள்வி கேட்குது. அண்ட் அடுத்து கம்யூனிசம் எடுத்துக்குவோம். கம்யூனிசம், சோஷியலிசம், மார்க்சிசம் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஒர்க்கர்ஸ் ரெவல்யூஷன் தேவை, அப்போது நம்மளால் வந்துட்டு சமத்துவமான சொசைட்டியை வந்துட்டு க்ரியேட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? எல்லாருக்கும் எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே திறமைக்கு மதிப்புங்கிறது இருக்காது, அங்கே இனோவேஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா நீங்கள் வேலை செய்கிறீங்களோ செய்யலையோ உங்களுக்கு வேணுங்கிறது கிடச்சிரும். கரெக்டுங்களா? அப்போது மனிதர்கள் வந்து புதுசாக யோசிக்க மாட்டாங்க, புதுசாக நான் ஒன்று பண்ணி முன்னேறணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த கம்யூனிசம், மார்க்சிசம், சோஷியலிசம் இதுலெலாம் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் ரெவல்யூஷன் பண்ணி அவங்க இப்போ வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா ஓகே, கேபிட்டலிசத்தை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க, பணக்காரர்கள் வந்து இல்லாமல் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஒர்க்கர்ஸில் யார் தலைமை பொறுப்பில் போய் உட்கார்றாங்களோ அவங்க கொஞ்ச நாள் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா கீழே இருக்கவங்கள அடக்குமுறை பயன்படுத்தி அடக்கிறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல திரும்பவும் வேற்றுமைங்கிறது உருவாகும், இந்த இடத்துல திரும்பவும் பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் திரும்பவும் வந்துட்டு உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்யூனிசம் அப்படிங்கிறதும் வந்துட்டு எல்லா நாடுகளுக்குமே செட் ஆகாது. இதை வந்து நம்ம ஒரு ஹோல் டெஃபினேஷனாக வந்து எடுத்துக்கவும் முடியாது. புரிஞ்சுங்களா? இதுவே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா ரஷ்யா, ஸ்டாலினோட ரெஜிம் வந்துட்டு நம்ம இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எந்த ஒரு கிராண்ட் நரேட்டிவ்ஸுமே வந்துட்டு எல்லா நாட்டுக்குமே செட் ஆகாது, ஈவன் அந்த நாட்டுக்குமே செட் ஆகாது. புரிஞ்சுங்களா? அதுக்குள்ளேயே நிறைய டிஃப்ரென்சஸ் வந்துட்டு இருக்குது. லிபரலிசம் இதுக்குள்ளே வந்து கேபிட்டலிசம் வந்துட்டு க்ரோ ஆகும். ஸோ கேபிட்டலிசம் க்ரோ ஆனால் மக்கள் எல்லாமே வந்துட்டு எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஆமாம், உண்மை தான். எக்கனாமிக்கலாக வந்துட்டு க்ரோத் நடக்கும், எக்கனாமிக்கலாக வந்து டெவலப் ஆகிடுவாங்க. ஆனால் அர்பனைசேஷன் நடக்கும். அர்பனைசேஷன் அதாவது மக்கள் எல்லாமே வேலைவாய்ப்பு தேடி நகரங்களுக்கு வருவாங்க. நகரத்தில் ஸ்லம்ஸ் டெவலப் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ ஸ்லம்ஸ் டெவலப் ஆச்சு அப்படின்னா அங்கே அவங்களோட லைவ்லிஹுட் வந்து ரொம்ப மோசமாகும். சரிங்களா? ஸோ லிபரலிசம் அப்படிங்கிறனால ஒரு வித நல்லது நடந்தாலுமே அதனோட வந்து ஒரு கெட்டதும் வந்துட்டு சேர்ந்து தான் நடக்குது. ஃபெமினிசத்தில் எப்படி நம்ம பார்த்தோம், ஒயிட் விமன்ஸ் பற்றி மட்டும்தான் வந்துட்டு யூஎஸ்ஏ பீப்புள் பேசுகிறாங்க. பிளாக் விமன்ஸை வந்துட்டு அவங்க வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. ஆஃப்ரிக்கன் விமன்ஸ் ரைட்ஸை பற்றி அவங்க பேசுறது கிடையாது. புரிஞ்சுங்களா? தே ஒன்லி ஸ்பீக் அபவுட் யூரோப்பியன் விமன் ரைட்ஸ் அண்ட் யூஎஸ்ஏ விமன் ரைட்ஸ் மட்டும்தான் அவங்க வந்துட்டு பேசுகிறாங்க. கம்யூனிசத்துலேயும் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் ரெவல்யூஷன் பண்ணி மேலே வந்துடுறாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு ஒர்க்கர்ஸ் மத்தியிலேயே வந்துட்டு ஒரு பிரிவினை வந்து ஏற்பட்டு ஒர்க்கர்ஸில் பணக்காரன் ஏழைங்கிற வேறுபாடு வந்துட்டு எப்படி கேபிட்டலிசம் அண்ட் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி ஒர்க்கர்ஸுக்கு நடுவாலே இப்போ ஒரு ரெவல்யூஷன் மாதிரி திரும்பவும் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் மாடர்னிஸ்ட் திங்கர்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. அதனால எந்த ஒரு கிராண்ட் நரேட்டிவ்ஸுமே வந்துட்டு அவங்க வந்து ஏற்றுக்கிறது இல்லை. இது வந்து சரியான ஒரு ஐடியாலஜி, இது வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவாக காமனாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஐடியாலஜியுமே அவங்க வந்து ஏற்றுக்கிறது இல்லை. அதுதான் போஸ்ட் மாடர்னிசம். இப்போ மாடர்னிசம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் படிப்போம், லிபரலிசம், ஃபெமினிசம், கம்யூனிசம் இதெல்லாமே வந்து யூரோப்பில் என்லைட்டன்மெண்ட் பீரியட் தொடங்கினதுக்கப்புறம் லைனாக வந்துட்டு ஃபேஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று தொட்டு இன்னொரு தொட்டு இன்னொன்றுங்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி கேள்வி கேட்டு பேசுகிறது தான் வந்து போஸ்ட் மாடர்னிசம். சரிங்களா? ஸோ இப்போ ரிஜெக்ஷன் ஆஃப் கிராண்ட் நரேட்டிவ்ஸ் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தேர்ட் தீம் வந்துட்டு பார்ப்போம். ஸோ தேர்ட் தீமுக்கு முன்னாடி ஃபோர்த்து தீம் பார்ப்போம். ஸோ தட் யூ குட் ஈஸிலி கனெக்ட் வித் ஆல் அதர் 3 themes. மல்டிபிள் ஐடென்டிட்டிஸ். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்மளை எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நான் இல்லை நம்ம, ஓகேங்களா? நம்ம வி ஆர் இந்தியன், அப்புறம் வி ஆர் தமிழ்நாடு பீப்புள், தமிழியன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அண்ட் வி பிலாங் டு பர்டிகுலர் கேஸ்ட். அண்ட் வேறு என்ன சொல்லலாம், வி ஆர் ஃபேமிலி மென், ஹஸ்பண்டாவோ இல்லை ஒய்ஃபாவோ இல்லை சிஸ்டராகவோ இல்லை பிரதராகவோ யாரோ ஒருத்தராக இருக்கும் நம்ம ஐடென்டிட்டி வந்துட்டு. ஸோ ஒரு
மனிதனுக்கு வெறும் ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் கிடையாது. ஒரு இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி மட்டும் கிடையாது. அவனுக்கு வந்து தமிழன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அவனோட ஜாதி அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டியாக இருக்குது. அவன் என்ன ஃபேமிலியில் என்ன ரோல் ப்ளே பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிட்டி வந்துட்டு ஒரு மனிதனுக்கு ஒன்று கிடையாது, நிறையா இருக்குது. புரிஞ்சுங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்தியா சைனா வார் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போது கவர்மெண்ட் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன யோசிப்பீங்க? ஒரு இந்தியனாக யோசிக்கிறீங்க, நான் வந்து வாருக்கு போகண்டா அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, நான் வந்து ஒரு குடும்பஸ்தனாக யோசித்து நான் போயிட்டு என் குடும்பத்தை யார் பாப்பா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஓகே, 2 பாயிண்ட் ஆஃப் வியூமே கரெக்ட், சரிங்களா? நீங்கள் இந்தியன்னு யோசித்து வாருக்கு போனாலும் சரி, இல்லை குடும்பஸ்தன்னு யோசித்து வீட்டை பார்த்துக்கிட்டாலும் சரி, சரிங்களா? இப்போது நீங்கள் இந்தியனாக யோசித்து வாருக்கு போகிறீங்கன்னு நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ நீங்கள் இந்தியன் ஆகிட்டீங்க, ஓகேங்களா? இப்போது இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது ஹிந்தி வந்து கட்டாயம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு தமிழனாக இருக்கீங்க. என்னடா இந்தியன் சொல்லிவிட்டு நான் வாருக்கு போயிட்டேன், ஆனால் இப்போது ஹிந்தியை வந்துட்டு கட்டாயப்படுத்துகிறாங்க, நம்மளால் ஹிந்தி ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் வந்துட்டு பண்ணுவீங்க. அப்போ இந்த இடத்துல இந்தியன் சொல்லிட்டு இருந்த உங்களோட ஐடென்டிட்டி தமிழியனாக மாறிடுச்சு, சரிங்களா? இப்போ தமிழியனாக இருக்கீங்க. தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் மாதிரி கொண்டு வராங்க, இந்த ஜாதிக்காரங்க மட்டும்தான் சிஎம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த ஜாதியில் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை எதிர்த்து போராடுவீங்க. நீங்கள் தான் தமிழனாச்சே, ஸோ தமிழில் யார் ஆண்டாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவீங்களா? கிடையாது. ஏன் எங்கள் ஜாதி ஆளக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராடுவீங்க. ஸோ அப்போ தமிழ்லேருந்து உங்களோட பர்டிகுலர் ஜாதிக்கு வந்துட்டீங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இப்போ இருக்கிற ஸ்கீமே எடுத்துக்கோங்களேன். மாதந்தோறும் 1000 ரூபா வந்துட்டு கொடுக்குறாங்க, சரிங்களா? அப்போது உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, மற்றவங்களாம் வாங்குறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம விட்டுருவோமா? நம்ம குடும்பத்து ஏன் கொடுக்கலன்னு சொல்லி தான் நம்ம யோசிப்போம். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணுவோம், இல்லாட்டி ஏதாச்சும் எந்த இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு கேஸ்ட்லேருந்து நம்ம பர்டிகுலர் ஃபேமிலிக்கும் வந்துட்டோம், சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு 35 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகலை. ஸோ வந்துட்டு நம்ம ஜாதியிலே வந்து பொண்ணு கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சரிப்பா பொண்ணு கிடச்சா போதும், எந்த ஜாதி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போயிடும். ஸோ இந்த இடத்துல ஜாதியும் விட்டுட்டு சாதா பேசிக் ஹியூமன் பீயிங்கோட நீட் என்னவோ அதுக்கு வந்து நம்ம வந்துட்டு வந்துடுவோம், சரிங்களா? ஸோ இந்த இத்தனையிலையும் நம்மளோட நிலையான ஐடென்டிட்டி, நம்மளோட நிலையான அடையாளம் தான் என்ன அப்படின்னு நம்ம போஸ்ட் மாடர்னிஸ்ட் திங்கர்ஸ் வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிலையான அடையாளம் அப்படிங்கிறது எந்த ஒரு மனிதனுக்கும் கிடையாது, அது சூழலுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு தமிழியனாக அவன் யோசித்தப்போ ஆன்டி ஹிந்தி அஜிடேஷனுக்கு அவன் போயிட்டான். இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவனோட ஐடென்டிட்டியை வந்து மாற்றிக்கிட்டான். பர்டிகுலர் கேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஐடென்டிட்டியை மாற்றிக்கிட்டான். கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஐடென்டிட்டியை வந்து மாற்றிக்கிட்டான். ஸோ எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே வந்து நிலையானது கிடையாது. எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே வந்துட்டு சூழலுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ ஐடென்டிட்டி இஸ் நாட் சிங்கிள் அண்ட் இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட், சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு மல்டிபிள் ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிற தீமில் வந்துட்டு போஸ்ட் மாடர்னிஸ்ட் திங்கர் சொல்கிறாங்க. இப்போது மனிதனை ஒரு ஐடென்டிட்டிக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறனால என்ன நடக்க போகுது? இப்போ வந்து ஒரு மனிதனை ஒரு ஐடென்டிட்டிக்குள்ளே வந்து ஒரு அடையாளத்துக்குள்ளே இவன் தான் அப்படின்னு பிரிக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, சொசைட்டியில் கான்ஃப்ளிக்ட் தான் நடக்க போகுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நார்த் இந்தியன் வர்சஸ் சவுத் இந்தியன், வேறு என்ன சொல்லலாம், தமிழியன் வர்சஸ் சின்ஹலிஸ் ஐடென்டிட்டி, அதுக்கடுத்து என்ன சொல்லலாம், தமிழ் பீப்புள், தமிழ் விசஸ் ஹிந்தி லாங்குவேஜ் வார். ஸோ இந்த மாதிரி ஹிந்து முஸ்லீம்ஸ் போய் நம்ம எல்லாருமே ஒன்றா தான் வாழ்கிறோம், நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. ஆனால் நம்மளை வந்து ஒரு பிரிவினை மூலயமா பிரிச்சிடுறாங்க, சரிங்களா? ஸோ பிரிக்கிறதுனால இப்போ ஹிந்து முஸ்லீம்ஸ் பிரச்சனைனால பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடே உருவாயிடுச்சு, புரிஞ்சுங்களா? நார்த் இந்தியன் வர்சஸ் சவுத் இந்தியன் பிரச்சனைனால இப்போ நார்த் இந்தியனில் வந்து விவசாயிகள் இருப்பாங்க, சவுத் இந்தியன்லேயும் விவசாயிகள் இருப்பாங்க, அவங்களோட பிரச்சனைகள் சேமாக தான் இருக்கும். ஆனால் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் அவனை பிரித்து அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து சண்டை போட வச்சிடுறோம், புரிஞ்சுங்களா?
தமிழியன் அண்ட் சின்ஹலிஸ் ஐடென்டிட்டி. இவனுக்கு 2 பேருமே ஒரே நாட்டை சேர்ந்தவங்க தான். இருந்தாலுமே இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினைவாதம் வந்து எல்டிடி போன்ற ஆர்கனைசேஷன் வந்துட்டு உருவாக காரணமாயிடுச்சு. தமிழ் விசஸ் ஹிந்தி, நம்ம எல்லாருமே இந்தியாவில் தான் இருக்கோம், இருந்தாலும் லாங்குவேஜுக்காக வார் பண்ணுறோம். புரிஞ்சுங்களா? ஸோ ஒரு மனிதனை வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு ஐடென்டிட்டிக்குள்ளே வந்து நம்ம அவனை வந்து அடையாளப்படுத்துகிறப்போ சொசைட்டியில் வந்து கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகுது. ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா எஜுகேஷன். சரிங்களா? சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லி வளர்க்கணும். இப்போது ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் 2 பேருமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும், 2 பேருமே வந்து டாலரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அப்ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்த்தணும். நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் டிஃப்ரென்சஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மூலிமா வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணணும். அண்டு தமிழ் வெர்சஸ் ஹிந்தி, எப்படி சொல்கிறது, ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹிந்தி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எல்லா மனிதனையுமே அவனோட தேவைகளின் அடிப்படையில் தான் இந்த பாலிட்டிக்ஸை வந்துட்டு நம்ம வந்து டெவலப் பண்ணணும். சரிங்களா? இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ், அதாவது எந்த மனிதனையுமே வந்துட்டு ஒரு விஷயத்தை திணிக்காமல் அவனுக்கு என்ன தேவையோ, கடைசி மனிதனையுமே வந்துட்டு அவனுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் போல தான் நம்மளை வந்து பாலிடிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? அதாவது நம்ம டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும். ஆனால் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஹிந்து முஸ்லீம்ஸ்னு சொல்லி பிரித்தா தான் மெஜாரிட்டி மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லி அவங்க ஜெயிக்க முடியும். நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் பிரித்தா தான் அவங்க அந்த டிஃப்ரென்ஸ் மூலியமாக ஓட் வந்துட்டு வாங்க முடியும். ஸோ இது எல்லாமே சொசைட்டியில் வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் க்ரியேட் பண்ணுறது தான். அண்ட் இந்த கான்ஃப்ளிக்டை வந்துட்டு நம்ம கம்மி பண்ணுறதுக்கு எஜுகேஷன், டாலரன்ஸ், இந்த மாதிரி நிறையா வேல்யூஸ் வந்துட்டு நம்ம இன்கல்கேட் பண்ணணும் சின்ன வயசுலேருந்தே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இதை வந்து ஒரு கேமாக வந்து ப்ளே பண்ணுறாங்க, இதை வச்சு ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்துட்டு பீப்புளுக்குள்ளே இருக்கணும். அவன் என்ன தான் டிவிஷனாக வந்துட்டு அவனை பிரித்தாலுமே அவனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து சேம் தான். ஹிந்துஸாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு காமன் சிட்டிசனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் சேம் தான். நார்த் இந்தியனாக இருந்தாலும் சரி, சவுத் இந்தியனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு இருக்கிற காமன் ப்ராப்ளம் வந்து சேம் தான். ஸோ இந்த காமன் ப்ராப்ளமை நம்ம அட்ரஸ் பண்ணணும். அதுதான் இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ். இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் இருந்துச்சுன்னா டெவலப்மெண்ட் வந்துட்டு இன்க்ளூசிவாக இருக்கும். டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவாக இருந்தது அப்படின்னா எல்லா மக்களும் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எல்லா மக்களும் சேஃபாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அல்டிமேட்லி நேஷன் வந்து க்ரோத்தை நோக்கி போகும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து மல்டிபிள் ஐடென்டிட்டிஸ் தீமில் வந்து போஸ்ட் மாடர்னிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாலேஜ் இஸ் சோஷியலி கன்ஸ்ட்ரக்டடுங்கிற தீம் வந்துட்டு பார்ப்போம். சரிங்களா? நாலேஜ் இஸ் சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட். ஸோ நாலேஜ்னால் என்ன? பொதுவாக நாலேஜ்னால் என்ன? அறிவு. ஸோ நாலேஜ்னால் அறிவு, சரியான அறிவுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது சரியான அறிவுன்னு ஒன்று இருக்கா? உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கிறேன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து எந்த ஒரு புத்தகங்கள் இல்லை, எந்த ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அப்போ நான் தான் வந்து ஒரு இலை எடுத்து எனக்கு தோன்றதெல்லாம் எழுதி வைக்கிறேன். எழுதி வச்சுட்டு இதெல்லாம் வந்துட்டு பிற்காலத்தில் வரவங்களாம் தெரிஞ்சு படிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பிற்காலத்தில் வரவங்க எல்லாருமே இதை தெரிஞ்சு படிச்சுக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு இதுதான் சரியான அறிவு. புரிஞ்சுங்களா? இப்போது இதெல்லாம் அழிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அழிஞ்சிருது. வேற ஒருத்தங்க வராங்க, அவங்க ஒவ்வொன்றும் எழுதி வைக்கிறாங்க. இதுதான் சரியான நாலேஜ்ப்பா, நீங்கள் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இது ரெண்டில் எது தான் சரியான அறிவு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே வரும். கரெக்டுங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நாலேஜ் அப்படிங்கிறது, அறிவு அப்படிங்கிறது இயற்கையாக உருவாகிறது அல்ல. சரிங்களா? இயற்கையாக எங்கேருந்தோ கடவுள் வந்து டக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டு அதுதான் சரியான நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இப்போ நான் 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பேன் அப்படின்னா எதை எழுதியிருப்பேன்? என்னை சுற்றி நடந்ததை வச்சு எழுதியிருப்பேன். இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பேன். இதெல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்த மக்கள் அவங்கள சுற்றி இருந்த விஷயங்களை பார்த்து தெரிஞ்சு எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் சரியான நாலேஜாக இருந்திருக்கலாம், இதுவும் சரியான நாலேஜாக இருந்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஆனால் இதுதான் சரியான நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நம்மளால் வந்துட்டு சொல்ல முடியாது. ஸோ இயற்கையாகவே வந்துட்டு நாலேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு
உருவானது கிடையாது. இது வந்து சமூகத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்துல இருந்தோ, இல்லை அதிகாரம், கலாச்சாரம், இந்த மாதிரி நம்ம கல்ச்சரெலாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரோம், அந்த காலத்தில் மக்கள் வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதிகாரம் அந்த நாட்டில் அந்த காலத்தில் ஆட்சி செஞ்சவங்க எப்படி வந்துட்டு ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு புக்காக வந்து எழுதி வச்சு, அதுதான் ஜென்ரேஷன்ஸ் போக 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 ஒரு நாலேஜாக நமக்கு இன்றைக்கி நம்ம படிக்கிறோம். கௌட்டில்யாவுடைய அந்த அர்த்தசாஸ்திரா, அதுக்கடுத்து தர்மசாஸ்திராஸ், இந்த மாதிரி நிறையா வேதிக் லிட்ரேச்சர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு அப்படி தான் படிக்கிறோம். வேதிக் லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு சொசைட்டியில் என்ன நடந்துச்சோ அதை பற்றி தான் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இது தான் வந்து நாலேஜ் இஸ் சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், செக்ஸ் வெர்சஸ் ஜெண்டர்னு சொல்லிட்டு. எப்படி மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது பர்த்தில் டிட்டர்மைன் ஆகுதோ, ஜெண்டர் அப்படிங்கிறது நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? ஜெண்டர் அப்படிங்கிறது ஆண்னா இது தான் செய்யணும், பெண்ணா இது தான் செய்யணும். ஸோ பெண்களெல்லாம் இதை கற்றுக்குவாங்க, ஆண்களெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில் போய் வேலை செஞ்சு பொருள் ஈட்டிட்டு வாங்க இப்படின்னு சொல்லி யார் சொன்னது அப்படின்னா சொசைட்டி சொன்னது. ஸோ இது வந்து சொசைட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு விஷயம். செக்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரல், புரிஞ்சுங்களா? பட் ஜெண்டர்னால் என்ன? ஸ்பெசிஃபிக் ரோல் பிளேடு பை ஈச் செக்ஸ். ஸோ ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் ஒரு திங். சரிங்களா? இப்போது இதில் சரியான நாலேஜ் அப்படிங்கிறதுல வந்துட்டு எது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும். சரிங்களா? அந்த காலத்தில் வந்துட்டு மேட்ரியார்கியல் சொசைட்டியாக தான் இருந்திருக்கு. அதாவது பெண்கள் தான் வந்து குடும்பத்தில் முன்னோடியாக இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பேட்ரியார்கியல் சொசைட்டியாக மாறிடுச்சு. அப்போ சரியான நாலேஜுங்கிறது என்னது தெரியல. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து சொசைட்டி எப்படி இருந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே வந்திருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு நம்மளை எடுத்துக்கலாம். நம்ம என்ன படிக்கிறோம் சொல்லுங்களேன். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, இந்த மக்கள் வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டால் போதும்னு சொல்லி இந்த அரசாங்கம் நினைக்குதோ அதைத்தான் நமக்கு சப்ஜெக்டாக கொடுத்துருக்கானுங்க. புரிஞ்சுங்களா? அந்த சப்ஜெக்ட்ஸ்லேயுமே வந்து இந்த அளவுக்கு படித்தா போதும், இது படித்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு காங்கிரஸ் பீரியட்லாம் வந்துட்டு நம்ம காங்கிரஸ் பற்றின ஹிஸ்ட்ரி வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? இப்போது பிஜேபி வந்ததுக்கப்புறம் நம்ம படிக்கிற ஹிஸ்ட்ரி வந்துட்டு பார்வை வந்து வேறு மாதிரி இருக்குது. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம காங்கிரஸ் பீரியட் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பற்றி நிறையா படிச்சிருப்போம். அவங்க என்னென்ன ரோல்லாம் வந்துட்டு இந்தியாவோட நேஷ்னல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்துட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி படிச்சிருப்போம். இப்போ பிஜேபி வந்ததுக்கப்புறம் ஹிந்து மகாசபாவை பற்றி நம்ம நிறையா படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த நாலேஜையுமே வந்துட்டு இந்த சொசைட்டி வந்து எது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதைத்தான் வந்துட்டு தெரிஞ்சுக்கும்படியாக செய்யுது. புரிஞ்சுங்களா? கவர்மெண்ட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது. புரிஞ்சுங்களா? இது வந்து அடுத்த தீமில் வந்து பார்ப்போம். பவர் ஷேப்ஸ் நாலேஜ். புரிஞ்சுங்களா? பவர் ஷேப்ஸ் நாலேஜ். நம்ம எது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நமக்கே தெரியாமல் இந்த அரசாங்கம் இல்லை யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அந்த அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரி இன்கல்கேட் பண்ணுவாங்க. கார்ப்பரேட் கம்பெனிஸ் அவங்களோட விளம்பர ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நார்மலைஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? உதாரணத்துக்கு சொன்னால் இந்த லிப்ஸ்டிக் போட்டால் தான் நீங்கள் அழகாக தெரிவிங்க, இந்த ஃபவுண்டேஷன் க்ரீம் போட்டால் தான் வெள்ளையாக தெரிவிங்க, வெள்ளையாக தெரிஞ்சால் தான் அழகாக தெரிவிங்க. சரிங்களா? ஸோ அழகு அப்படிங்கிறது ஒரே ஒரு டெஃபினேஷனுக்குள்ள நம்மளால் அடக்கிட முடியாது. ஆனால் இந்த கார்ப்பரேட் சொசைட்டிஸ் எல்லாமே வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா ஒயிட் ஸ்கின்னை வந்து அழகு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. புரிஞ்சுங்களா? இப்போது சில பேருக்கு பிளாக் ஸ்கின் பிடிக்கலாம், சில பேருக்கு ஒயிட் ஸ்கின் பிடிக்கலாம், சில பேருக்கு டஸ்கி ஸ்கின் பிடிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து ஒவ்வொரு மனிதருக்குமே டிஃப்ரெண்ட் ஆகும். பட் கார்ப்பரேட் கம்பெனிஸ் அதை வந்து ஷேப் பண்ணுறாங்க. இதுதான் அழகு அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் ஸ்கின் மட்டும் அவங்க வந்து ஷேப் பண்ணுறாங்க. அண்ட் கவர்மெண்ட் வந்து அதுக்கு எகெயின்ஸ்டாக மக்கள் வந்து குரல் எழுப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரொட்டஸ்ட் நடந்ததுன்னா அது வந்து லா அண்ட் ஆர்டரோட அத்துமீறல் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து அடக்குறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து மக்கள் சாதாரண உரிமைக்காக அந்த இடத்துல போராடிட்டு இருப்பாங்க. இப்போ இதை வந்து இன்னொரு இடத்துலையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போது உண்மைங்கிற இடத்துல நான் சொன்னேன், உண்மைக்கு பலவேறு இது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது கவர்மெண்ட் தரப்புலேருந்து இது லா அண்ட் ஆர்டர் அத்துமீறல்னு சொல்கிறானுங்க. மக்களோட தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க? எங்களுடைய உரிமைகள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பவர் இந்த இடத்துல எப்படி ஷேப் பண்ணுது அப்படின்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நம்ம எதை மூலிமா தெரிஞ்சுக்குவோம்? மீடியா மூலிமா தெரிஞ்சுக்குவோம். ஸோ மீடியா வந்து யார் கண்ட்ரோலில் இருக்கும்?
கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ மீடியா என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு வேத வாக்கு, நாலேஜ். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த இடத்துல பவர் வந்து எப்படி வந்து இந்த நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. புரிஞ்சுங்களா? ஸோ நாலேஜ் அப்படிங்கிறது இயற்கையாக தோன்றுனது கிடையாது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ப அப்போ வாழ்ந்தவங்களோட விஷயங்களை வச்சு மாறிக்கிட்டே வருது. அண்ட் அதை வந்து ஆதிக்க வர்க்கம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த நாலேஜ் இஸ் சோஷியலி கண்டக்ட் அண்ட் பவர் ஷேப்ஸ் நாலேஜில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ மல்டிபிள் ஐடென்டிட்டிஸ் பார்த்துட்டோம், பவர் ஷேப்ஸ் நாலேஜ் பார்த்துட்டோம், ரிடக்ஷன் ஆஃப் கிராண்ட் நரேட்டிவ்ஸ், நாலேஜ் இஸ் சோஷியலி கன்ஸ்ட்ரக்ட் பார்த்துட்டோம், ட்ரூத் இஸ் ரிலேட்டிவ் அண்ட் கான்டெக்ஸ்டுவலும் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து பிளர்ரிங் ஆஃப் பவுண்ட்ரிஸ். பிளர்ரிங் ஆஃப் பவுண்ட்ரிஸ் நான் முன்னாடி எப்படி சொன்னேன், மனிதனை வந்து ஒரு தனி அடையாளத்துக்குள்ளே வந்து நம்மளால் அடக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். கரெக்டுங்களா? பிளர்ரிங் ஆஃப் பவுண்ட்ரிஸ் சொன்ன மாதிரி மனிதனை வந்து ஒரு தனி அடையாளத்துக்குள்ளே நம்மளால் வந்து அடக்க முடியாது இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு வந்து வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அவன் இந்தியனுங்கிற ஐடென்டிட்டியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு அவனோட நீட் தான் முக்கியம். சரிங்களா? ஸோ அங்கே போய் அந்த நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவான். சரிங்களா? இந்த இடத்துல அவனுக்கு வந்து எல்லை அப்படிங்கிறது ஒரு தடையாக இல்லை. ஆனாலும் என்னதான் விசா, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலுமே அவனோட நீடை நோக்கி அவன் போயிடுறான். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது குளோபலைசேஷன் வேர்ல்டில் வந்து கம்மியாகிட்டே வருது. பீப்புள் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ இன்றைக்கி ஃப்ரான்ஸில் இருந்துட்டு இந்தியாவுக்கு வீடியோ கால் பேசலாம், அண்ட் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பேசலாம். ஸோ எல்லாமே இந்த வேர்ல்டே வந்து இன்டர் கனெக்டடாக வந்துட்டு இருக்குது. நம்ம இங்கே இருந்துட்டு வெளிநாட்டில் நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஆதரவாகவோ இல்லை எகெயின்ஸ்டாவோ ட்வீட் போடுறோம், அதுக்கு சப்போர்ட்டாவோ இல்லை எகெயின்ஸ்டாவோ நம்ம வந்து ட்வீட் பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம அப்படி பண்ணுறதுங்கேட்டி அந்த கவர்மெண்ட்டை வந்து நம்மளால் ஓரளவுக்கு லாபி பண்ண முடியுதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது நம்மளோட இந்தியன் கம்யூனிட்டி வந்து நிறைய இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து அந்த நாட்டில் நம்மளால் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து லாபி பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதுக்கடுத்து கல்ச்சர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்தோம்னா, இப்போது இந்தியாவில் வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் வந்துட்டு ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்தியன் அவுட்ஃபிட்ஸ் வந்துட்டு ஃபேமஸ் ஆகிட்டு வருது. ஸோ என்ன தான் நம்ம வந்து வெவ்வேறு நாடுகளில் இருந்தாலுமே நம்மளுடைய கல்ச்சர் வந்து குளோபலைஸ் ஆகுது. புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல இடைவெளி, பவுண்ட்ரி அப்படிங்கிறது குறையுது. அண்ட் நம்ம நாட்டுக்குள்ளேயே ட்ரெடிஷ்னல் வியரும் வந்துட்டு போடுறாங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டும் ஒரே டைம்லேயே போட்டுக்கிறாங்க. சரிங்களா? சாரி, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு பேர் தெரியல. அண்டு இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, முன்ன வந்து கர்நாடிக் மியூசிக் இருந்துச்சு, அதுக்கடுத்து ஃபோக் மியூசிக், குத்துப்பாட்டு இந்த மாதிரி இருந்தது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, இது ரெண்டையும் கலந்து ஃப்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ எதுக்குமே வந்து பர்ஃபெக்டான பவுண்ட்ரி அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே வந்துட்டு காலலுக்கு ஏற்ப சூழலுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்மளால் செப்பரேட்டாக எதையுமே வந்துட்டு பிரித்து வைக்க முடியாது. ஸோ அதான் வந்துட்டு பிளரிங் ஆஃப் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு கீழே போஸ்ட் மாடர்னிஸ்ட் திங்கர்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவங்களோட மெயின் இது என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நிலையான ஒன்று அப்படிங்கிறது இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் போஸ்ட் மாடர்ன் திங்கர்ஸோட ஒரு இது. அண்டு எல்லாமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக புரியும். புரிஞ்சுங்களா? எல்லாமே ஒவ்வொரு மனிதனை பொறுத்து அவன் இந்த மனிதனோட சூழ்நிலைக்கேற்ப, அந்த மனிதனோட புரிதலுக்கேற்ப மாறிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் மாற்றம் கொண்டதும் கூட. சரிங்களா? அதுதான் வந்துட்டு போஸ்ட் மாடர்னிஸ்ட் திங்கர் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து லிபரலிசம், கம்யூனிசம், மார்க்சிசம் ஒன்று கொண்டு வந்து இது எல்லாத்துக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்லாதீங்க. அது வந்து செட் ஆகாது. கம்யூனிசம் அப்படிங்கிறது ரஷ்யாவில் சக்ஸஸ் ஆகிருக்கலாம், பட் இந்தியாவில் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் அது கிடையாது. ஏன்னா இந்தியாவுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்தியாவோட பீப்புள், இந்தியாவோட கல்ச்சர் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுதான் இந்தியாவில் சக்ஸஸ் ஆக முடியும். புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து வெவ்வேறு மனிதர்களுக்கும் வந்துட்டு டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் மாடர்னிஸ்ட் திங்கர்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னுமே உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கொரியா, சைனா இங்கெல்லாம் வந்துட்டு பூச்சிகளெல்லாம் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நார்மல். பட் இந்தியாவில் வந்து அதை வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமாக பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மனிதர்களுக்குள்ளேயே நிறைய வித்தியாசங்கள், வேறுபாடுகள், பார்வைகள், புரிதல்கள் இருக்குது. அதனால் ஒரு சிங்கிள் டெஃபனேஷன் வந்து இந்த உலகத்தை வந்து
என்றைக்குமே அடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு மனிதர்களோட ஒவ்வொரு புரிதல், பார்வை எல்லாத்தையுமே நம்ம கருத்தில் கொண்டு தான் நம்ம இந்த சொசைட்டியோட ப்ரோக்ரஸையும் டெவலப்மெண்ட்டையும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் போஸ்ட் மாடர்னிஸ்ட் திங்கர். சரிங்களா, ஓரளவுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். அண்ட் போஸ்ட் மாடர்னிசம்னா இவ்வளோ தான். சரிங்களா, இந்த ட்ரெடிஷன்ஸுக்கு எதிராக கேள்வி கேட்குறது தான் போஸ்ட் மாடர்னிசம். சரிங்களா, ஸோ இப்போ PYQs பார்ப்போம். ஸோ இது வந்து கொஞ்சம் கான்செப்ட்லாம் இருக்குது பாருங்கள். Which one of the following is not the basic feature of postmodernism? It believes in deconstruction. Deconstruction அப்படிங்கிறது it is one of an important concept given by Jacques Derrida. சரிங்களா, அண்ட் இந்த கான்செப்ட் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது, ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா, இப்போ நம்ம யாராச்சும் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, இந்த மாதிரி சும்மா ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ ஹிம்னு போட்டால் என்ன ஒரு மீனிங்? சரிங்களா, இந்த ஹிம்முக்கு ஒரு மீனிங் இருக்கும், இந்த ஹிம்முக்கு ஒரு மீனிங் இருக்கும். சரிங்களா, இந்த ஓகேக்கு ஒரு மீனிங் இருக்கும், இந்த ஓகேக்கு ஒரு மீனிங் இருக்கும், இந்த ஓகேக்கு இன்னொரு மீனிங் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயுமே நம்ம ஒரு எமோஷன்ஸ், இப்போ கோபமாக சொல்லியிருக்காளா, இல்லை சோகமாக சொல்லியிருக்காளா, இல்லை சந்தோஷமாக சொல்லியிருக்காளா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயுமே வந்து நம்ம பலவித எமோஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணுறோம், நம்மளாக தேடுறோம், ஏன் இப்படி சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் எந்த ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு அது படிக்கிறவங்களோட புரிதலை பொறுத்து, அவங்க என்ன யோசிக்கிறாங்கங்கிறத பொறுத்து, அவங்க எந்த மனநிலையில் அதை படிக்கிறாங்கங்கிறத பொறுத்து மாறுபடும்னு சொல்லியிருப்பார். அதுதான் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. சரிங்களா, இது வந்து போஸ்ட் மாடர்னிஸ்ட் திங்கர் தான் இவர் வந்து இந்த கான்செப்ட் வந்துட்டு கொடுத்துருப்பார். சரிங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு ஜாக்கஸ் டெரிடா டீகன்ஸ்ட்ரக்ஷன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுவும் அந்த போஸ்ட் மாடர்னிஸ்டில் தான் சொல்கிறாரு. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ படித்து புரிஞ்சுக்கிற அப்படின்னா அதே தான் எல்லோரும் புரிஞ்சுக்கோன்ட்டு அவசியம் இல்லை, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. புரிஞ்சுங்களா, and it is concerned with the concept of femininity. ஓகேங்களா, it challenges the accepted theory of international relations. It is incredulity towards meta-narrative. மெட்டா-நரேட்டிவ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி லிபரலிசம், சோஷியலிசம், மார்க்சிசம் இது எல்லாம் வந்து இந்த உலகத்துக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதில் வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு இன்க்ரெடிலிட்டி அப்படிங்கிறது நம்பிக்கையின்மை, அதில் வந்து நம்பிக்கை இல்லாத ஒன்று தான் வந்து போஸ்ட் மாடர்னிசம். கரெக்டுங்களா? கரெக்டு. அதே மாதிரி இட் சேலஞ்சஸ் த அக்செப்டட் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஸோ தியரிங்கிறது என்ன? இந்த உலகத்தை இதுக்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்கிறது தியரி. சரிங்களா, ஸோ எல்லா தியரியும் வந்து கேள்வி கேட்டது தான் வந்து என்னது போஸ்ட் மாடர்னிசம். அப்போ அது என்ன பண்ணியிருக்கு? சேலஞ்ச் பண்ணியிருக்குல்ல. இட் சேலஞ்சஸ் த அக்செப்டட் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். கரெக்டு. சரிங்களா, இட் இஸ் கன்சர்ன்ட் வித் த கான்செப்ட் ஆஃப் ஃபெமினிட்டி. இட் பிலீவ்ஸ் இன் டீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசம் சொல்லிட்டேன். இப்போது இட் இஸ் த கன்சர்ன்ட் வித் த கான்செப்ட் ஆஃப் ஃபெமினிட்டி. இப்போ ஃபெமினிட்டி பற்றி நம்ம எங்கேயாச்சும் இங்கே படித்தோமா போஸ்ட் மாடர்னிசமில்? உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன், ஆனால் வந்து இந்த போஸ்ட் மாடர்னிசமோட கோர் ஐடியா வந்து ஃபெமினிசம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இதுக்கு உண்டான ஆன்சர். இட் இஸ் நாட் அ ஃபீச்சர் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசம். சரிங்களா, ஸோ கொஷின் வந்துட்டு இது ஒன்று தான் கான்செப்டில் கேட்டிருக்கிறாங்க இந்த போஸ்ட் மாடர்னிசத்தில். அதனால் கான்செப்ட் தான் முக்கியம் நினச்சிடாதீங்க. சரிங்களா, பேசிக் நான் சொன்னதை வந்து ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே இந்த கொஷின் போட்டிருக்கலாம். ஓகேங்களா, சரி செகண்ட் கொஷின் பார்ப்போம். இப்போது ஹூ அமாங் த ஃபாலோயிங் திங்கர்ஸ் ஆர் போஸ்ட் மாடர்னிஸ்ட் திங்கர்ஸ்? இதில் மைக்கேல் ஃபோக்கால்ட்டும் ஜியான் ஃப்ரான்காய்ஸ் லியோட்டார்டும் வந்துட்டு போஸ்ட் மாடர்னிஸ்ட் திங்கர்ஸ். இது வந்து உங்களுக்கு என்னோடய கான்செப்ஷுவல் நோட்ஸ்லேயே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஜீன் ஃப்ரான்காய்ஸ் லியோட்டார்டு, அதுக்கடுத்து மைக்கேல் ஃபோக்கால்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து நான் என்னோடய கான்செப்ஷுவல் நோட்ஸு. உங்களுக்கு இந்த வீடியோட ஃபஸ்ட்டில் காட்டலேன்னு நினைக்கிறேன் நான். கரெக்டுங்களா? சரி, ஓகே. ஸோ இதான் வந்து கான்செப்ஷுவல் நோட்ஸு அண்ட் போஸ்ட் மாடர்னிசத்தை பற்றின ஒரு பேசிக்கான டெஃபினேஷனை இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் வாட் இஸ் மாடர்னிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு, ஏன்னா மாடர்னிட்டி அப்படிங்கிறத எகெயின்ஸ்டாக தான் போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ வாட் இஸ் மாடர்னிட்டி அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இடத்துல சிம்பிளாக கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி என்லைட்டன்மெண்ட் இது எல்லாமே கொடுத்துருப்பேன். சரிங்களா, சிம்பிளாக கொடுத்துருக்கேன். அண்ட் மற்ற பெரியார், சவார்கர், அதுக்கடுத்து யார்,
மேரி wollstonecraft இவங்க எல்லாத்துக்குமே அவங்க சொன்ன தீம்ஸை அவங்க சொன்ன விஷயங்களை வந்து தீம் வைஸ் நம்ம பிரிச்சிருக்க மாதிரியே போஸ்ட் மாடர்னிசத்தையும் வந்துட்டு கோர் ஐடியாஸாக வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஸோ பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு ஐடியாவும் கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு ஐடியா கீழே சின்ன டெஃபினேஷன், ஒரு எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் கான்செப்ட் கூட. அப்போ உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், லைஃப் லாங் ரீட்டைன் பண்ணிக்க முடியும். அதுக்காக ட்ரூத் இஸ் ரிலேட்டிவ் அண்ட் கான்டெக்சுவல், நாலேஜ் இஸ் சோஷியலி கன்ஸ்ட்ரக்டடு, மல்டிபிள் ஐடென்டிட்டிஸ், பவர் ஷேப்ஸ் நாலேஜ், பிளரிங் ஆஃப் பவுண்டரிஸ். சரிங்களா? அண்ட் இப்போது எந்த ஒரு ஐடியாலஜிஸுமே வந்துட்டு நிறைய திங்கர்ஸ் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ், இந்தியன் பொலிட்டிக்கல் திங்கர்ஸில் இண்டிவிஜுவல் திங்கர்ஸ் இருந்தாங்க. ஸோ தட் நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபேக்ட் ஷீட் மாதிரி கொடுத்தேன். பட் இது ஒவ்வொரு ஐடியாலஜிஸ்லையுமே வந்துட்டு நிறைய திங்கர்ஸ் இருப்பாங்க. இப்போ வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்டில் நம்ம 18 திங்கர்ஸ், இந்தியன் பொலிட்டிக்கல் தாட்டில் 18 திங்கர்ஸ். பட் லிபரலிசத்துலேயே வந்து 18 திங்கர்ஸுக்கு மேலே இருக்கலாம். புரிஞ்சுங்களா? நம்மளால் எல்லாத்தையுமே படிக்க முடியாது, எல்லாத்தையுமே வந்து ஃபேக்ட் ஷீட்டாக போட்டு எல்லாத்தையுமே படிக்க முடியாது. அப்படி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும் படிக்கிறதுல. சரிங்களா? ஸோ எல்லா ஐடியாலஜிஸையும் நம்ம மேஜராக வந்து ஒரு 5 to 6 திங்கர்ஸ் மாதிரி பார்த்துக்குவோம். அண்டு ஓவராலாக வந்துட்டு இந்த பார்ட் 1 ஆஃப் மை சிலபஸ்ஸு, பார்ட் 2 இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் படிக்கிறப்போ அங்கே நிறையா திங்கர்ஸ் இந்த மாதிரி படிப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்ட் 3ல் படிக்கிறப்போ இந்தியன் திங்கர்ஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேர் நிறைய பேர்த்து படிப்போம். ஸோ இதே வந்து ஒரு ஓவராலாக அரௌண்ட் 60 to 70 திங்கர்ஸ் பக்கம் வந்துடுவாங்க. ஸோ இவங்கள படித்து ரிவைஸ் பண்ணாலே வந்துட்டு கொஷினில் வந்து கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. எப்படியாவது ஒன்று வந்து நமக்கு அதில் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு நம்மளால் வந்து ஆன்சர் வந்து ரீச் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ அதனால் எல்லாமே படிக்கணும்னு நினச்சி பயந்துக்காதீங்க, செலக்டிவாக படித்தாலே போதும். ஃப்ரெட்ரிச் நீட்ஷே, ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசம்னு சொல்லிட்டு இவர் தான் சொல்கிறாங்க. அண்ட் இவர் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு, சேயிங் காட் இஸ் டெட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ காட் இஸ் டெட் யார் சொன்னா அப்படின்னு கேட்டால் ஃப்ரெட்ரிச் நீட்ஷே அப்படின்னு சொல்லிடுங்க. ஜீன் ஃப்ரான்கோயிஸ் லேட்டர். அண்ட் இவரோட கான்செப்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுக்கடுத்து ஸோ கான்செப்ட் அப்படிங்கிறதும் வந்து நான் சொன்ன அந்த தீம்ஸ்குள்ளே ஒன் ஆஃப் த திங்காக தான் இருக்கும். படிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து ஜீன் ஃப்ரான்கோயிஸ் லேட்டர்டு அவரோட கான்செப்ட்டு, அண்ட் மைக்கேல் ஃபூகால்ட். அதுக்கடுத்து அவங்க புக்ஸ் கொடுத்துருப்பேன். ஏன்னா புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா திங்கர்ஸோட புக்ஸும் கேட்பாங்க மேட்ச் த ஃபாலோயிங்கில். ஜாக்கஸ் டெரிடா, நான் சொன்ன மாதிரி டீகன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? போட்டிருக்காங்க. பிரேக்கிங் டவுன் ஐடியாஸ் ஆர் டெக்ஸ்ட் டு ரிவீல் ஹிடன் அசம்ஷன்ஸ் அண்ட் கான்ட்ரடிக்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஜாக்கஸ் டெரிடா. அண்டு கிரிட்டிசிசம்ஸும் கொடுத்துருக்கேன். அண்டு கிரிட்டிசிசம்லேயும் வந்து 2-3 திங்கர்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நம்ம காம்ப்ரஹென்சிவாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து எகெயின்ஸ்டாக எந்த திங்கர் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இதில் ஒன் ஆஃப் த திங்கர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா போட்டுவாங்க அவங்க சொன்ன கான்செப்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ இதான் கான்செப்ஷுவல் நோட்ஸ். மொத்தமாக இதான் நம்ம கிராஷ் கோர்ஸ் என்ரோல் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எஜிமாஸ்ட் அகாடமி சார்பாக கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கே புரியும். அண்ட் இது பாருங்கள், இதில் வந்துட்டு போஸ்ட் மாடர்னிசம் வந்து நமக்கு தெரியும். யார்? மைக்கேல் ஃபூகால்ட்னு இப்போ தான் பார்த்தோம். இப்போ பி வந்துட்டு 4, இது ஒன்று மட்டும் தான் நமக்கு கண்டிப்பாக தெரியும். பி வந்துட்டு 4 வந்து கண்டிப்பாக தெரியும், ஏன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம். மிச்சம் 3 நமக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் பாருங்கள், பி வந்து 4 இங்கே ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஆப்ஷன் நம்ம வந்து டிக் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். 4 இடத்துல ஏதோ ஒன்று நமக்கு தெரிஞ்சாலே 80% கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணிட முடியும். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம்ங்கிறது கொஞ்சம் ஈஸியான எக்ஸாம் தான். அண்ட் இது குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான். ஸோ ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம் இஸ் நாட் ப்ரெஃபர்டு பை போஸ்ட் மாடர்னிஸ்ட் திங்கர்ஸ். இதில் என்ன அவங்க ப்ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க சொல்லுங்கள்? போஸ்ட் மாடர்னிசம் அதுலேயே பேர் இருக்குது. அப்போ அவங்க எதை வந்து ப்ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க? மாடர்னிசம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ சிம்பிளாக முடிஞ்சுங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். நம்ம எஜிமாஸ்ட்ரி அகாடமியோட கிராஷ் கோர்ஸ் வந்து April 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜிமாஸ்ட்ரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கோர்ஸில் வந்து என்ரோல் ஆகிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு எஜிமாஸ்ட்ரி சேனல். நம்ம சேனலில் வந்து மோஸ்ட் ஆஃப் த மேஜர்ஸுக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலுமே அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சுக்கும் வந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இல்லாமல் மற்ற மேஜர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யூஜிசி நெட் செட் கோ, யூஜிசி நெட் வந்துட்டு ஜூன் மாதம் வரப்போகுது. டிஎன் செட் வந்து செப்டம்பர் போல் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ பாய், ஆல் தி பெஸ்ட். அண்ட்
மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சரிங்களா?